மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பா மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதா முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்கிறவங்க எல்லோருமே மீன ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தத்து தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது? அப்படின்னு தான் பெரும்பாலான மீனராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி மீனராசி நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, புதன் பகவானும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு 50 நாட்களுக்கு இருக்குது. இந்த 50 நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுது. இது எல்லாமே நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள். கடந்த காலகட்டங்கள்ல ஏதாவது நம்ம வாழ்க்கையில மாற்றம் வந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த 50 நாட்களுக்குள் நல்ல ஒரு செய்தி அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குருவுடைய வக்ர பீர்த்தியும், சுக்கிர பீர்த்தி, சூரிய பீர்த்தி, ராகுகேது பீர்த்தி என கிட்டத்தட்ட ஒரு 5 பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைனா அந்த 2026 வரப்போகுது. இதன் மூலமாக இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனியுடைய வக்ர நிவர்த்தினா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் போன வருஷம் கும்பராசியில இருந்து உங்களுடைய மீனராசிக்கு வந்துட்டாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார். தற்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி மாதம் இறுதியிலிருந்து உங்களுக்கு பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். அப்படி பிளஸ்ஸாக செயல்படும் போது சனி பகவான் மூலமாக நீங்க கடந்த காலகட்டங்கள்
காலகட்டங்கள்ல எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குருவுடைய வக்ர நிவர்த்தி. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்குமே குரு பெயர்ச்சியோட பலன்கள் கிடைக்கவே இல்லை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை குரு பகவான் லக்னஸ்தானத்துல பார்க்கறதுனால, ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு இந்த ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு முழுமையா கிடைக்க போகுது. இதனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த பொங்கலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தொடக்கம் அப்படின்றது ஆரம்பிக்க போகுது. அடுத்ததாக பாருங்க சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்தவரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும், இதன் மூலமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ராகுகேது பெயர்ச்சி. ராகுகேது பெயர்ச்சின்னு சொன்னாவே பாருங்க, ஐயையோ அவ்வளவுதான் கெட்டது நடந்துரும் மைனஸாகவே எல்லோரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கேது பகவான் மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல என்ன நோயினே தெரியாது. ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000 3000 செலவாகிட்டே இருந்திருக்கும். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போறது, வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்ப தற்பொழுது முழுவதுமாகவே உங்களுக்கு நீங்க போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஏ முடிச்சிருப்பீங்க, எம்ஏ முடிச்சிருப்பீங்க, பிகாம் முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க. முடிச்சு என்ன சாமி பண்றது? நாங்களும் ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ தான் போய்க்கிட்டு இருக்கோம். நாங்களும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4 வருஷமா ட்ரை பண்றேன், 5 வருஷமா ட்ரை பண்றேன். 1 மார்க் பத்தாம போகுது, 2 மார்க் பத்தாம போகுது. அதனால வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த 2026ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறது உறுதி. ஏன்னா உங்களுக்கு இந்த வக்கிர நிவர்த்தி காலகட்டங்கள்ல உங்களுக்கு சனி பகவான் வந்து பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக நீங்க நினைத்த அனைத்து விதமான காரியமும் உங்களுக்கு நிறைவேற போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரங்கள்ல பல பேர் பார்த்தீங்கன்னா, கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுகிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட கேஸ் போட்டு 10 வருஷம் 15 வருஷமா சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ் எல்லா கேஸும் போட்டு இருக்கேன் சாமி. ஆனா எங்களுக்கு தீர்ப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்க மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் கடந்த காலகட்டங்கள்ல தொல்லை கொடுத்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்களுடைய தொந்தரவுன்றது இருக்காது. நீங்களும் கடந்த காலகட்டங்கள்ல ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண தடை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். இனி வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள் விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ
அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். இந்த 2026ல காதலிப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. காதலிப்பவர்கள் கண்டிப்பாக திருமணத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள் 100க்கு 99% அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் காதலர்கள் ஒரு புரிதலோடு காதல் செய்யக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. மீன ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இப்ப நீங்க போய் ஒரு மீனராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3,00,000 கடன் இருக்குதுங்க, 5,00,000 இருக்குதுங்க, 10,00,000 இருக்குதுங்க, என் பிசினஸே லாஸா போச்சுங்க அப்படின்ற அளவுக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்க. ஆனா இந்த 2026ல பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்கவழக்கங்கள், தீய மத பழக்கவழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அவற்றிலிருந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை அழிப்பதற்கும், உங்களை கெடுப்பதற்கும் நிறைய நபர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களே இனி உங்களை நினைக்கும்போது அவர்களே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மாட்டி அவர்களே அழிந்து விடுவார்கள். நீங்க மற்றவர்களை பத்தி யோசிக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க முன்னேறிக்கிட்டே போவீங்க.